ஒரு காலத்தில், அதாவது நம்ம மோடிஜி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த இடி ரைடு, சிபிஐ ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு அப்படிங்கிற இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பு இருந்தது. இன்ஃபேக்ட் சரியாக சொல்லணும்னா பயம் கலந்த ஒரு மரியாதை இருந்தது. அவர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துருச்சு, என்ன ஆக போகுதோ தெரியல, அவரை இடி கேஸில் பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க, இந்த கேஸ் சிபிஐக்கு மாறிடுச்சு, ஸோ அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கன்ஃபார்மு, இந்த கேஸில் கண்டிப்பாக நியாயம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை எல்லாம் வெகுஜன மக்கள் மத்தியில் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயம் கலந்த மரியாதையோட தான் இந்த இடி, சிபிஐ, இன்னும் இன்கம் டாக்ஸ் இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எது வரைக்கும்னா நம்ம மோடிஜி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். இன்னைக்கு தேதிக்கெல்லாம் இந்த வார்த்தைகளுக்கு வெகுஜன மக்கள் மத்தியில் எந்த மரியாதையும் கிடையாது, பயமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன்னா கடந்த 10-12 வருடங்களா பாரதிய ஜனதா பண்ணின விஷயம்ங்கிறது அப்படியே இந்த இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ எல்லாம் அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, தங்களோட அரசியல் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அடுத்தடுத்து அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காகவும் அதையெல்லாம் அவங்க எப்படி மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கிட்டாங்கன்றத வெகுஜன மக்கள் கூர்ந்து கவனிச்சே வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தேதிக்கெல்லாம் அந்த வார்த்தைகள் மேலே மக்களுக்கு மரியாதையும் கிடையாது, பயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிஜேபி கடந்த 10-12 வருஷமா என்ன பண்ணிச்சு, தங்களுக்கு பிடிக்காதவங்க மேலே, எதிர்கட்சிகள் மேலே, தங்களை எதிர்த்து பேசுகிறவங்க மேலே இந்த இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ எல்லாம் ஏவி விட வேண்டியது, அப்படியே ஒப்பாரி வைக்க வேண்டியது. அவ்வளோ திருடிட்டான், இவ்வளோ திருடிட்டான், அவ்வளோ ஊழல் நடந்துருச்சு, இவ்வளோ ஊழல் நடந்துருச்சு, அத்தனாயிரம் கோடி ஊழல், இத்தனாயிரம் கோடி ஊழல், அவன் அயோக்கிய பையன், இவன் அயோக்கிய பையன்னு ஓயாமல் ஒப்பாரி வைக்க வேண்டியது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க யாரை கொள்ளக்காரன்னு சொன்னாங்களோ அவனையே கூட்டி சேர்த்துக்க வேண்டியது. அந்த கேஸ் என்னாச்சுன்னா யாருக்கும் தெரியாது, அந்த கேஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிருவாங்க, அவங்க கிளீன் ஸ்லேட் ஆயிடுவாங்க, பாரதிய ஜனதாவிலேயே மந்திரி ஆயிடுவாங்க, இன்ஃபேக்ட் முதலமைச்சராக கூட ஆயிடுவாங்க. இதை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு அது மேலையெல்லாம் மரியாதை வருமா, அது மேலையெல்லாம் பயம் வருமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மத்திய மந்திரி, சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையும் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக தான் இருந்தது. அவர் யார் தெரியுமா? சென்ட்ரல் மினிஸ்டர், அவரெல்லாம் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு இப்போ எந்த மரியாதையும் கிடையாது. ஏன்னா நிர்மலா சீதாராமனை எல்லாம் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கினா, அந்த அம்மாவை எல்லாம் 1க்கு 3 தடவை சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர் ஆக்கி பிஜேபி அழகு பார்த்துச்சுன்னா அப்புறம் அந்த வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கும்? இன்னைக்கு தேதிக்கு சென்ட்ரல் மினிஸ்டருங்கிறது தான் என்னங்கிறீங்க, அவரா சென்ட்ரல் மினிஸ்டர் தெரியுமே, செவ்வாய்க்கிழமை மீன் வாங்க சந்தைக்கு வருவாப்புல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இந்த சென்ட்ரல் மினிஸ்டருங்கிற வார்த்தைக்கும் வெகுஜன மக்கள் மத்தியில் மரியாதை இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ், சென்ட்ரல் மினிஸ்டர் இந்த வார்த்தைகளோட நம்ம ஊரில் இப்போ புதுசாக ஒரு வார்த்தை சேர்ந்துருக்குது. அது என்னன்னா ஆய்வு. முதலமைச்சரின் ஆய்வு, அமைச்சர்களின் ஆய்வு, இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல வெகு சீக்கிரம் சேர போகுது. நீங்க வேணும்னா நோட் பண்ணிக்கங்க. அடுத்த 6 மாசம் டு 1 வருஷத்துக்குள்ள இந்த ஆய்வுங்கிற வார்த்தைக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போக போகுது. ஏன்னா நம்மூர் அரசியல்வாதிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறங்கிற ஆய்வுங்கிறது அப்படிப்பட்டதுதான். அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்குதா? முதலமைச்சர் அனுதினமும் ஆய்வுல தான் இருக்கிறாரு, அமைச்சர் மாயர்கள்லாம் ஓயாம ஆய்வு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எதுக்கு ஆய்வு பண்றாங்க, என்ன பிரச்சனையை அவங்க தீர்க்கிறாங்க, யாருக்காவது தெரியுமா? பொதுவாக முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போகிறாருன்னு வைங்க, இன்ஃபேக்ட் அமைச்சர்களும் ஏதோ இடத்துக்கு ஆய்வுக்கு போகிறாங்கன்னா அது சம்பந்தமான தெளிவான விஷயங்கள்லாம் பின்னாடி வெளியிடப்படும். ஒன்று அவங்களே ஆய்வை முடிச்சுட்டு ப்ரெஸ்ஸை சந்திச்சு, நான் இதுக்காக தான் இந்த ஆய்வை பண்ணினேன், இங்கே இவ்வளவு இன்எஃபிஷியன்சி இருக்குது, இதில் இவ்வளவு குறைபாடுகள் இருக்குது, இதையெல்லாம் சரி பண்ண போகிறோம், இதை இப்படி இப்படி சரி பண்ண போகிறோம், பணம் கொடுத்து சரி பண்ணணும்னா பணத்தை ஒதுக்க போகிறோம், இல்லை வேறு ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்னா அதை சரி பண்ண போகிறோம்னு அவங்க தரப்புலேருந்து அஃபீஷியலாக சொல்லுவாங்க. இல்லைன்னா அவர்களின் சார்பாக அறிக்கையாவது வெளியிடப்படும். இப்படியெல்லாம் எந்த அறிக்கையாவது வெளியிடப்பட்டு யாராவது பார்த்தீங்களா? இல்லை முதலமைச்சர் ஏதாவது ப்ரெஸ் மீட் வச்சு இந்த ஆய்வில் இந்த குறையை நான் கண்டுபிடிச்சேன்னு அவர் சொல்லி யாராவது கேட்டீங்களா? அவருக்கு தோணுது, காலையில் எந்திரிக்கிறாரு, இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகிறான், அதை வேடிக்கை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அடிப்படையில் ஆய்வுன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அது சமகால இஷ்யூக்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அப்போ தான் ஆய்வுகளுக்கு மரியாதை. இப்போ காவிரி வறண்டு கிடக்குது, இபி பில்லு குளறுபடி சிரிப்பா சிரிக்குது, கரண்ட் பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குது, பல இடங்கள்ல மழை இல்லை, விவசாயிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல ஏதாவது ஒரு இடத்துக்கு முதலமைச்சரோ இல்ல அமைச்சர்களோ ஆய்வுக்கு போனாங்களா? அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாங்களா? அதை பத்தி ஏதாவது பேசினா சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது சின்னதா, ரொம்ப சின்னதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப தஞ்சாவூர் பக்கம் போய் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு முதலமைச்சர் ஒரு ஆய்வு பண்ணாருன்னு வைங்க, காவிரி படுகை
வைகையில் போய் காவிரி எப்படி காஞ்சி கிடக்குதுன்னு அதை ஒரு ஆய்வு பண்ணால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சின்னதாக ரொம்ப சின்னதாவது ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு கத்திப்பாறை பிரிட்ஜு மேலே ஏறி நின்று சுற்றி சுற்றி பார்க்குறாப்புல. இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் யாருக்குமே தெரியாது. அதனால தான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், அடுத்த 6 மாதம் டு 1 வருஷத்துக்குள்ள இந்த ஆய்வுங்கிற வார்த்தை படு காமெடியாக மாறப்போகுது. எந்த மீனிங்கும் இல்லாத ஒரு வார்த்தையாக மாறப்போகுது. நீங்கள் வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இதெல்லாம் இவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை இவங்க தொடர்ந்து செய்ய தான் செய்வாங்க. அந்த ஆய்வுங்கிற வார்த்தை காமெடி ஆகும்போது மக்கள் மத்தியில் அதுக்கு எந்த மதிப்பும் இல்லாத போகும்போது நாம் அதை பற்றி இன்னும் விலை வாரியாக பேசுவோம். அது வரைக்கும் அணிலாண்டிகள் மாதிரியே நாமளும் நம்பிட்டு போவோம். அதாவது விஜய்னா எது செஞ்சாலும் அது மக்களின் நலனுக்காக தான் செய்வார். அவர் செய்கிற எல்லா விஷயத்துலையும் ஆழமான மக்கள் நலன்லாம் இருக்கும். அது இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் பின்னாட்களில் தான் தெரிய வரும்னு நாமளும் அணிலாண்டிகள் மாதிரியே தவக்கன்ஸ் மாதிரியே நம்பிட்டு போவோம். நம்புறதுல என்ன பிரச்சனைங்கிறேன், காசா பணமா? ஆக்சுவலாக நான் பேச வந்த விஷயம்ங்கிறது இது இல்லை, வேற ஒன்று. அதாவது ஒரு பக்கம் சம்பந்தம் இல்லாமல் கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு போய் கத்திப்பாறை பிரிட்ஜு மேலே ஏறி நின்று சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல முதலமைச்சர். அது கூட ஒரு பக்கம் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத விஷயம்னு வைங்க. இந்த பக்கம் அமைச்சர் கும்பல் கொடூரமான அயோக்கியத்தனங்களையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது, கொடூரமான அலிச்சாட்டியங்களையெல்லாம் கூச்சமே படாமல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே பல அமைச்சர்கள் இந்த விஷயத்தை பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. ஸ்கூலுக்குள்ளே போய் விஜயை பற்றி புகழை சொல்லி அதை வீடியோவை எடுத்து போடுறது, அதே சின்ன சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் டிவிக்கேன்னு ஸ்கூலுக்குள்ளே போய் கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸாக எடுத்து போடுறதுன்னு அவங்க பல தடவை அலிச்சாட்டியம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் நிறைய பேரை கண்டித்து பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அடங்கின பாடில்லை. இப்போ இந்த கனிம வளத்துறை அமைச்சர் TK பிரபுவா என்ன, அவர் நேற்று சிவகங்கை மாவட்டம் ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் அதே அலிச்சாட்டியத்தை இன்னொரு தடவை பண்ணியிருக்கிறாரு. ஸ்கூல் பசங்களையெல்லாம் டிவிக்கேன்னு கோஷம் போட சொல்லி அதை அவங்களே வீடியோவை எடுத்து ரிலீஸும் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையில் இந்த மாதிரியான அயோக்கியத்தனத்தை இவங்க பண்ணுறதுல எல்லாம் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இவங்க இப்படியான ஒரு நேரேட்டிவை தான் செட் பண்ண விரும்புகிறாங்க. எங்கே பார்த்தாலும் விஜய் அலை தான், எல்லார் மனசுலேயும் விஜய் தான் இருக்கிறாரு. விஜயை வீழ்த்துறதெல்லாம் இனிமேல் ஆல்மோஸ்ட் ஆகாத காரியம். எதிர்கட்சிகள்லாம் பேசாமல் கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். ஏன்னா எங்கே பாருங்க டிவிக்கேங்கிற கோஷம் தான், விஜய் அலை தான். மக்கள் மனசில் எல்லா இடத்துலையும் விஜய் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறாரு. சின்ன பசங்கள்ல இருந்து நாளைக்கு இதய துடிப்பு நிறுத்த போற பெரியவங்க வரைக்கும் எல்லார் மனசுலயும் விஜய் தான் இருக்கிறாரு. விஜய்லாம் வேற லெவல், அவர் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி அப்படிங்கிற மாதிரியான நேரேட்டிவ் தான் அவங்க செட் பண்ண விரும்புறாங்க. அதுக்காக தான் தொடர்ச்சியா இந்த மாதிரி பிளான் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல கவனிச்சீங்கன்னா அந்த மைக்கை பிடிச்சிருக்கிறாரு பாருங்க, அவர் தான் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். ஸோ இதெல்லாம் செட்டப் தான், எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இந்த அயோக்கியத்தனத்தை நிறுத்த போறதே கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, மக்கள் தான் விழிச்சுக்கணும், மக்கள் தான் இது சம்பந்தமா கேள்வி கேட்கணும். இப்போ இதே அயோக்கியத்தனத்தை DMK காரங்க பண்ணியிருந்தா எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? பொதுமக்கள்லாம் பொறுத்துக்குவாங்களா? இல்லை இந்த போராளி கும்பல்லாம் தான் பொறுத்துக்குவாங்களா? அவங்க ஸ்கூலுக்குள்ள போய் இந்த மாதிரி டிஎம்கேன்னு சின்ன பசங்களை கோஷம் போட சொல்லியிருந்தா அத்தனை போராளிகளும் இந்நேரத்துக்கு பொங்கி தள்ளி இருக்க மாட்டாங்க, பூமியவே ரெண்டா பொழந்திருக்க மாட்டாங்க. என்னப்பா இது அநியாயம், இது என்ன ஸ்கூலுங்கிறது என்ன? DMK அவங்க அப்பா வீட்டு சொத்தா? எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சொந்தம் இல்லாத ஒரு அமைப்பு தானே அரசு ஸ்கூலுங்கிறது. அப்புறம் எப்படி உள்ள போய் இவங்க கட்சி கோஷத்தை போட சொல்லலாம்? பொதுவா ஸ்கூலுங்கிறது என்ன? ஓட்டரசியலுக்கு வெளியில் இருக்கிற ஒரு அமைப்பு தான், அதாவது கட்சி அரசியலுக்கு வெளியே இருக்கிற ஒரு அமைப்பு தான் ஸ்கூலுங்கிறது. அதுக்குள்ள இவங்க போய் இப்படி அநியாயம் பண்ணலாமா அப்படின்னு பொங்கி தள்ளி இருக்க மாட்டாங்க. பெற்றோர்கள்லாம் எல்லாரும் பொங்கி இருக்க மாட்டாங்க. ஏன் இதுல மட்டும் அது நடக்கலன்னு தான் நான் கேட்கிறேன். ஏன் எந்த போராளியும் பேசல? பொதுமக்களும் ஏன் மௌனமாவே இருக்கிறாங்க? ஏன் இதையெல்லாம் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க? எனக்கு புரியல. நீங்க இப்படியே மௌனமா இருந்தீங்கன்னா எல்லாரும் இதை செய்வாங்க. இந்த பக்கம் திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பிஜேபி எம்எல்ஏவோட இருக்கிறாரு. எல்லா கட்சிக்காரங்களும் எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க. இன்னும் கவுன்சிலர் உட்பட பல பதவிகளை எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஸ்கூலுக்குள்ள போவாங்க, போய் அவங்க கட்சி கோஷத்தை அந்த மாணவர்களை வச்சு போட வைப்பாங்க. இதுதான் இனிமேல் நார்மல் போல. இப்படி பண்ணாதான் நம்ம சர்வைவ் பண்ண முடியும் போல. அதான் விஜய் பண்றாரு, நாமளும் அதையே பண்ணுவோம்னு அத்தனை கட்சிக்காரங்களும் ஸ்கூலுக்குள்ள போனா ஸ்கூல் உருப்படுமான்னு கேட்கிறேன். ஸ்கூல் அதுக்காக இருக்கிற விஷயமான்னு கேட்கிறேன். என்ன இதுன்னு நான் கேட்கிறேன்.
கேட்குறேன், எதுக்காக வெகுஜனம் இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்குதுன்னு நான் கேட்குறேன். அதாவது மற்ற கட்சிக்காரங்கன்னா அவங்களாம் அயோக்கிய பயலுக்குப்பா அப்படின்னு வர்ற அந்த எண்ணம் ஏன் இந்த டிவிக்கே கட்சிக்காரங்க விஜய் கட்சிக்காரங்கன்னா மட்டும் வரமாட்டேங்குது? யாரும் போகக்கூடாது, எவனாக இருந்தால் என்ன, ஸ்கூலுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை, உங்கள் அரசியலையெல்லாம் கட்சி அரசியலையெல்லாம் ஸ்கூல் காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன் பொதுமக்களில் பெரும்பாலான ஆட்கள் பேசுறது இல்லைன்னு எனக்கு புரியலை. அப்படி பேசினா மட்டும்தான் ஸ்கூல்கள் உருப்பிடும், உங்கள் பசங்களோட எதிர்காலம்ங்கிறது நல்லபடியாக இருக்கும். நீ என்ன வேணாலும் வச்சுக்க, எதாக இருந்தாலும் ஸ்கூல் கேம்பஸுக்கு வெளியே வச்சுக்க, உள்ள கட்சி அரசியல் வரக்கூடாது, ஸ்கூல் கேம்பஸுக்குள்ள கட்சி பேரோ கட்சி அரசியலோ வரக்கூடாதுன்னு வெகுஜன மக்கள் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு குரல் எழுப்பாம இந்த பஞ்சாயத்து ஓயாது, இவங்க அடங்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கங்க, நீங்கள் இதை அனுமதிச்சிங்கன்னா உங்கள் பசங்க நாளைக்கு வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. உங்கள் பசங்க சரியாக படிக்கலன்னு நீங்கள் வீட்டில் கண்டிச்சிங்கன்னா கட்சி கோஷம் தான் போடுவாங்க. நான் டிவிக்கில் சேர போகிறேன், பெரிய மந்திரி ஆக போகிறேன், எம்எல்ஏ ஆக போகிறேன், எனக்கு படிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ என்ன படின்னு தொந்தரவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான எதிர்வினைகள் தான் உங்கள் பசங்ககிட்ட இருந்து வரும். ஏன்னா ஸ்கூலுக்குள்ள அரசியல் கட்சி போயிருச்சுன்னா அதுதான் நடக்கும். நான் இதை நாகரீகமாக சொல்கிறேன். இன்னும் உங்கள் பசங்க படுபயங்கரமாலாம் பேசுவாங்க, படு கேவலமான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்பெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வெகுஜன மக்கள் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி அயோக்கியத்தனங்களுக்கு எதிராக அட்டூழியத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசுங்க. அப்பதான் இந்த டிவிக்கு கும்பல் அடங்கும். இதே அம்பேத்கர் அப்பவே சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி நடக்கும்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் அப்பவே ஒன்று சொன்னார், உரிமைகளை பற்றி அவர் தெளிவாக சொன்னார். அதாவது நான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிட்டேன், அதில் உங்களுக்கு உண்டான அடிப்படை உரிமைகள்ங்கிறத ஓரளவுக்கு உறுதிப்படுத்தியும் கொடுத்துட்டேன். இதை வச்சு நல்லபடியாக வாழ்றதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கிக்கிறதும் அழிச்சுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த கொம்பனுக்காகவும் எப்பேற்பட்ட கடவுளுக்காகவும் அவன் எப்பேற்பட்ட டால் லீடராக இருந்தாலும் சரி, யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், கடவுளாகவே இருந்தாலும் சரி, அவன் காலடியில் கொண்டு போய் உங்கள் உரிமைகளை விட்டு கொடுத்துடாதீங்க. உங்கள் உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு அவன் காலடியில் சரணாகதி அடைஞ்சிடாதீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க அப்படிங்கிறத அம்பேத்கர் தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஆட்கள் வருவாங்க, தன்னை கடவுள் மாதிரி பில்டப் பண்ணிக்குவாங்க, என்ன வேணும்னாலும் அநியாயம் பண்ணுவாங்க, அதை நல்லதுன்னு உங்களையே நம்ப வைப்பாங்க. நீங்கள் அதை நம்பினீங்கன்னா அழிஞ்சு போயிருவீங்கன்றதை தான் அம்பேத்கர் தெளிவாக அதை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸ்கூலுங்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். அது எந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கும் சொந்தமான ஒன்று கிடையாது. கல்விங்கிறது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட். அதை சொந்தம் கொண்டாடுறதுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சிக்கும் உரிமை கிடையாது. அந்த தவறை தயவு செஞ்சு செய்யாதீங்க. கல்விக்குள்ள கட்சி அரசியலை கொண்டு வராதீங்க. அப்படி நீங்க அனுமதிக்கிறீங்கன்னா உங்க உரிமைகளை விட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். கல்விங்கிறது நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைச்சிடல. பல நூற்றாண்டுகள் போராடி பெற்றுதான் இந்த ஸ்கூலை எல்லாம் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள அரசியல் கட்சிகளின் நிழல் விழ அனுமதிக்கவே கூடாது. பார்த்து புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது சம்பந்தமா தவக்கன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது தவக்கன்ஸ் முடிஞ்ச அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ இது சம்பந்தமா ஏற்கனவே பேப்பர்கள் எல்லாம் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, முதலமைச்சர் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாரு, விஜய்னா தெளிவா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஆஃபீஸு இதுக்குள்ளே எல்லாம் போய் அமைச்சர்களோ அதிகாரிகளோ ரீல்ஸ் எடுக்கக்கூடாது, எடுத்து போடக்கூடாது அப்படிங்கிறத முதலமைச்சரே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேப்பரில் போட்டிருக்கிறாங்க. முக்கிய அமைச்சரான நிர்மல்குமார் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதை தெளிவாகவே சொன்னார். சிஎம் ஆஃபீஸ்லேருந்தே சொல்லியாச்சுங்க, இனிமேல் அது மாதிரிலாம் நடக்காதுன்னு. அதுக்கப்புறமாவும் இந்த கூத்துக்கள்லாம் நடக்குதுன்னா என்ன கதைன்னு நான் கேட்குறேன். முதலமைச்சர் விஜயின் உத்தரவுகளை மந்திரிமார்கள்லாம் சமமாக கூட மதிக்கலையா? எனக்கு புரியலை. சமமாக மதிக்காமல் இருந்தால் தானே அவரோட உத்தரவுக்கு கட்டுப்படாமல் இவங்க இப்படி இஷ்டத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு புரியலை. அவர் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமாவும் இதெல்லாம் நடக்குதுன்னா அப்புறம் முதலமைச்சரையும் அவரோட அதிகாரத்தையும் மதிக்கலையா? என்ன கணக்குன்னு எனக்கு புரியலை. இல்லை எதிர்கட்சிகள்லாம் சொல்கிற மாதிரி அவர் டம்மி சிஎம்மா, அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாதா? அவர் ஒரு பாட்டுக்கு பொம்மை மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரா? அவ்வளோதானா? அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாதா? முதல் போட்ட அமைச்சர்களோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேறையா? என்னடா கணக்கு தவக்கன்ஸ்? விளக்குங்க. இல்லைன்னா உங்கள் விஜய் அண்ணாவே அமைதிப்பட அமாவாசை மாதிரியான கேரக்டர் தானா? நாகராஜ சோழ மாதிரியான கேரக்டர் தானா? அமைதிப்படையில் சத்யராஜ் சொல்லுவார்ல, நான் அப்படி தாண்டா சொல்லுவேன். அப்புறம் என்ன கூந்தலுக்கு
எல்லாம் ஏறிட்டு வந்தீங்க கத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் அப்படி சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவரே இவங்களையெல்லாம் உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாரா? என்ன கணக்கு? ரீல்ஸால தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம், ரீல்ஸில் தான் நம்ம ஆட்சி நடத்தவும் போகிறோம், அடுத்த முறை நாம் ஆட்சியை பிடிக்க போகிறதும் அதே ரீல்ஸால தான். ஸோ ரீல்ஸை இஷ்ட கூந்தலுக்கு எடுத்து தள்ளுங்க. அது எல்லாத்துலேயும் டிவிக்கேங்கிற கோஷம் மட்டும் தவறாமல் இருக்கணும்னு அந்த பக்கம் விஜய்னாவே நாகராஜ சோழன் மாதிரி இவங்களையெல்லாம் உசுப்பி விட்றாரா? என்னென்னு விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் முரட்டுத்தனமாக முக்குவீங்கல்ல, இதையும் ஒரு விளக்குனா நல்லா இருக்குங்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.